அசுரனின் பதுமையவள் 10. சிவாவின் வக்கீல் நண்பனான திருவேந்தன் சிவாவின் வீட்டிற்கு வரும்போது அங்கே அமர்ந்திருந்த அழகியை பார்த்து அதிர்ந்து விட்டான். அதே அதிர்ச்சியோடு அங்கு தலையில் கை வைத்து அமர்ந்திருந்த சிவாவை பார்த்து கோபமாக கத்த ஆரம்பித்தான். சிவா, நீ என்ன பண்ணியிருக்க? அவன் உன் தங்கச்சியை பழிவாங்க கல்யாணம் பண்ணியிருந்தா அதுக்காக நீயும் அவன் தங்கையை கடத்துவியா? அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி கத்தியவனை பார்த்து பதிலுக்கு முறைத்து வைத்தான் சிவா. இப்பவே இந்த பொண்ணை நீ அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுடு என்று இன்னும் எதுவோ பேசிக்கொண்டே சென்றவனை தடுத்து நிறுத்தியது சிவாவின் குரல். கொஞ்சம் நிறுத்து திரு என்றவன் அங்கு சோபாவில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டு இவர்கள் சண்டையை கால்பந்தாட்டத்தை வேடிக்கை பார்ப்பது போல் பார்த்தபடி அமர்ந்திருந்த அழகியை கை காட்டியவன், இவள் அமர்ந்திருக்கும் தோரனை பார்த்தா நான் கடத்தி கொண்டு வந்தது மாதிரியா இருக்குது என்று சொல்லி நிறுத்தினான். அப்போதுதான் அவள் அமர்ந்திருக்கும் தோரணையை திருவேந்தனின் கண்களுக்கு புலப்பட்டது. அவளையும் சிவாவையும் மாறி மாறி புரியாமல் பார்த்து வைத்தவன், என்ன இது என்று கண்களாலே சிவாவிடம் கேட்டான். பெட்டி படுக்கையுடன் இங்கே வந்து கொண்டு என் உயிரை எடுக்கிறாள்டா என்றான் சோகமாக. நண்பனின் நிலையை உணர்ந்தவன் அழகியிடம் திரும்பி, ஏம்மா உனக்கே இது நல்லா இருக்கா? ஏற்கனவே உன் அண்ணனால் பிரச்சனை என்று திரு சொன்னதும் அழகியின் முகம் கூம்பியது. அதை கண்டு பொறுக்காத சிவா, டேய் இப்ப அது எதுக்கு? அழகியே சோகமா இருக்கா என்று நண்பனிடம் சொல்லிக்கொண்டே அழகி அமர்ந்திருக்கும் இருக்கையின் கைப்பிடியில் அமர்ந்து கொண்டு தனது வலது கையினை அவளின் தோள்களை சுற்றி வைத்தவன் அதை பார்த்து தன் நெஞ்சில் கையை வைத்து கொண்ட திரு, இது எத்தனை நாள்டா நடக்குது என்றான் சிவாவிடம் கேள்வியாக. ஆனால் சிவாவை முந்திக்கொண்டு பதில் அளித்தாள் அழகி. 4 வருடங்கள் இருக்கும் அண்ணா. ஏன் இதை இவர் உங்ககிட்ட சொல்லலையா? ஆனா இவர் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கார் அண்ணா என்று சிவாவை அவன் நண்பனிடம் மாட்டிவிட்டு சிவாவை பார்த்து கண்ணடித்தாள் பெண். அழகி சொல்வதை கேட்டு திரு தன்னை முறைப்பதை பொருட்படுத்தாத சிவா தான் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து அழகியின் கையை பிடித்து எழுப்பியவன், ஓகே அழகி, விளையாண்டது போதும், இப்பவே உன் வீட்டுக்கு போ, நானே கொண்டு போய் விடுறேன், என் கூட வா என்றான். வீட்டுக்கா என்றால் பயந்தபடி. இல்லை காட்டுக்கு என்று பல்லை கடித்தவன், இப்போது எதுக்கு இப்படி பயப்பது போல நடிக்கிற என்றான் அவள் கையை விட்டபடி. அச்சோ, நான் நிஜமாவே பயப்படதான் செய்கிறேன் சிவா என்றாள். இடுப்பில் கைகளை வைத்து கொண்டு கண்களை மூடி திறந்தவன், அது நீ இங்கே வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும் அழகி என்றான். திருவேந்தனுக்கு அப்போதுதான் ஒரு விபரீத எண்ணம் தோன்றியது. அதை அப்படியே சிவாவிடம் சொல்லவும் செய்தான். அதை கேட்டு ஆணி அடித்தது போல் நின்றிருந்த சிவா அழகியின் குரல் கேட்டு மறுபடியும் அதிர்ச்சியானான். திருவேந்தனின் பேச்சை கேட்டு, வாவ் அண்ணா, இந்த ஐடியா நல்லா இருக்கு, இதை நாம இப்பவே செயல்படுத்துவோம் என்று கூறி ஆர்ப்பரித்தாள். ஆனால் இதில் எனக்கு உடன்பாட்டு இல்லை என்ற குரல் சிவாவிடம் இருந்து வந்தது. அவனிடம் திரும்பிய திரு, நமக்கு வேறு வழி இல்லை சிவா, அனல்விழி அவன் நினைச்சதை அடைய எந்த எல்லைக்கும் போவான், அவன்கிட்ட உன் தங்கை சிக்கியுள்ளத மறந்துடாத என்றான். இல்லை, இது என்னால் முடியாது என்றவன் அழகியை பார்த்து, முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு அழகி என்று கூறி வேறு பக்கமாக திரும்பி நின்று கொண்டான். இதில் அழகியே எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் நான் சொல்றத கேட்டுக்கிட்டா உனக்கு என்னடா வந்தது என்றான் திருவேந்தன். நீ புரியாம பேசாத திரு, இவள் இங்கிருப்பது அந்த அனல்விழிக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ஆம்பளை மேலும் மேலும் தான் கொடுமைப்படுத்துவான், அதனால்தான் சொல்றேன் என்றான் சிவா. நீ அந்த அனல்விழிக்கு பயப்படுறியா என்று கேட்டு சிவாவின் இரத்த அழுத்தத்தை கூட்டினான் திருவேந்தன். அவன் பெயரை கேட்டவுடன் சிவாவிற்கு கோபம் வந்துவிடுமல்லவா? அதை நினைத்து திருவேந்தன் பேசியது சரியாக சிவாவின் மூளையை சென்று தாக்கியது. அதில் அளவுக்கு அதிகமான கோபம் கொண்டவன் திருவேந்தனின் கழுத்தை நெரித்திருந்தான். அழுது சிவந்த விழிகளோடு அழகியின் நலனுக்காக
வேண்டிக் கொண்டு இருந்தாள் ஆம்பல். அவளை ஏற இறங்க பார்த்தபடி அவளின் அருகே வந்த நிலா சுடக்கிட்டு அவளை அழைத்தாள். ஆம்பல் நிமிர்ந்து அவளை பார்த்ததும், என்ன பார்க்குற? இந்த வீட்டுக்கு வேலைக்கு தானே உன்னை என் மாமா அழைச்சிட்டு வந்தாரு. போய் எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா என்று அவளை அவமானப்படுத்தி வேலை ஏவினாள். முடியாது, நான் ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது என்று கம்பீரமாகவே பதில் அளித்தாள். அனல்விழி எவ்வளவு அவமானம் செய்தாலும் அவள் இந்த வீட்டில் இருப்பதற்கு காரணம் அவன் ஒருவன் மட்டுமே. ஆனால் இது காதலா அல்லது அவள் செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தமா என்பதை அவள் ஒருவள் மட்டுமே அறிவாள். ஆம்பல் சொன்ன பதிலை கேட்டு கோபம் கொண்ட நிலா, ஓ, அவர் கையால் தாலி கட்டிக்கணும்னு இனி நாம தான் இந்த வீட்டுக்கு ராணின்னு நினைப்போட இருக்கியா? அதை இப்பவே மறந்துடு. அவர் உன்னை விவாகரத்து செய்துட்டு என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கார் என்று சொன்னவள் கண்கள் ஆம்பலை ஏளனமாக பார்க்கவும் தவறவில்லை. ஆனால் ஆம்பலோ நிலா சொன்னதை கேட்டு சிறிதும் வருத்தப்படவில்லை. மாறாக மெல்லியதாக சிரித்து வைத்தாள். அதில் நிலாவின் கர்வம் அடி வாங்கியது. அந்த கோபத்துடன், என்னடி, நான் சொன்னதை நீ நம்பலையா? இதோ போனவர் திரும்பி வருவார், நீயே கேளு என்றாள். அதற்கு சிறிதும் அசராத ஆம்பல், என் கணவன் ராமனின் இன்னொரு அவதாரம். அவர் என்னை தவிர வேறு பெண்ணை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டார் என்றால் உறுதியாக. அதை கேட்டு பயங்கரமாக சிரித்த நிலா, சிறிது நேரத்திற்கு முன் உன் முன்னேதானே நான் அவரை கட்டிக்கொண்டு நின்னே. அதை பார்த்து நீ வருந்தியதை நானும் பார்த்தேன். அப்படி இருக்க இப்போது இப்படி சொல்லும் உன் வாக்கியத்தை கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது என்று கூறி மறுபடியும் சிரித்தாள். அவர் அழகியையும் தான் அதுபோல அணைச்சிருந்தார். அவர் உன்னையும் அழகியையும் வேறு வேறா பார்க்கவில்லை போல. அது எனக்கு இங்கே வந்த சில நேரங்கள்லே தெரிஞ்சிருச்சு. ஆனால் உனக்கு தான் பாவம் அது சரியாக தெரியலை என்று அவளுக்கு பதிலடி கொடுத்துவிட்டு சிரித்தாள் ஆம்பல். போதும், உன் சிரிப்பை நிறுத்து. அவர் கொடுத்த வாக்க மீற மாட்டார். ஆனால் அவள் கண்டிப்பாக என்னை திருமணம் செய்து கொள்வார் என்று ஆணித்தரமாக கூறினாள் நிலா. அவள் அவ்வளவு உறுதியாக கூறியதும் ஆம்பலின் மனதில் எதுவோ சொல்ல முடியாத துயரம் உறுத்தியது. ஆனால் அதை அவள் வெளிக்காட்டி கொள்ளாமல், அதையும் பார்க்கலாம் என்றால் சவாலாக. நல்லா பாரு, நான் சொல்லியதும் கண்டிப்பாக நடக்கும். உனக்கு தோல்வி பயம் இருந்தா நீ இப்போவே இந்த வீட்டில் இருந்து போயிடு சென்று கூறினாள். எனக்கு பயம்ங்கிறதே கிடையாது. அதுவும் எனக்கு தாலி கட்டிய கணவனிடம் எனக்கு என்ன பயம் என்றவள் தாலி என்ற சொல்லை அழுத்தம் திருத்தமாக கூறினாள். அதில் எரிச்சல் அடைந்தவள், நிப்பாட்டு உன் பேச்ச, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு இப்போவே காஃபி வேணும் என்றால் முடிவாக. ஆம்பலோ முடியாது என்றால் ஒற்றை வார்த்தையில். இந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் சொகுசா ஓசி சோறு சாப்பிடலான்னு கனவு காண்றியா? இந்த வீட்டில் மொத்தம் 12 வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்களோட சேர்த்து நீயும் 13வது ஆள் என்று ஆம்பலை அளவுக்கு அதிகமாக தன் விஷனாக்கால் தாக்க ஆரம்பித்தாள். ஆம்பலை தனியாக சந்தித்து தன் வார்த்தைகளால் வதைக்க காலையில் இருந்து காத்திருந்தவளுக்கு இப்போதுதான் அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? தொலைக்காட்சி தொடரில் வரும் நாகையை போல நானும் இருப்பேன்னு பகல் கனவு காணாத என்று சொல்லிவிட்டு திரும்பவும் ஸ்டோர் ரூமில் சென்று அடைந்தாள். உனக்கு இருக்கும் திருமீரை அடக்கிறேன் பாருடி என்று கோபமாக நினைத்தவள் ஆம்பலை இந்த வீட்டில் இருந்து எப்படி துரத்துவது என்று திட்டம் தீட்ட ஆரம்பித்தாள். செங்குருதியைப் போல செக்க செவேல் என்று அப்போதுதான் ஆரஞ்சு வண்ண மேகத்தின் போர்வையில் இருந்து வெளியே வந்தான் கதிரவன். கதிரவன் உதிக்கும் போது இருந்த குளுமை உதித்ததும் எப்படி உக்கிரமாக இருக்குமே, அதே போல்தான் இன்று அனல்விழியின் கோபமும் இருக்கப் போகின்றது என்று யாருக்கும் அப்போது தெரிந்திருக்கவில்லை. சொர்க்கத்தை போன்ற அற்புதமான இந்த காட்சியை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. அதை தன் அறையின் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆம்பல்.
அந்த கதிரவன் ஒளி அவளுக்கு அனல்விழியை தான் ஞாபகப்படுத்தபடி இருந்தது. அவளின் மனதிலோ எதுவோ சொல்ல முடியாத சோகம் உழன்றபடி இருந்தது. இங்கு இரவு முழுவதும் தன் தங்கையை தேடி திரிந்தவன் ஒரு இடத்தில் நின்று யாருடனோ கத்தி பேசிக்கொண்டு இருந்தான். இரவு முழுவதும் உறக்கம் இல்லாததாலும் அழகியை பற்றிய வருத்தத்திலும் அவன் முகம் பொலிவிழந்து கண்கள் இரண்டும் கோவைப்பழம் போல் சிவந்து காணப்பட்டது. அந்த மாலில் இருக்கும் அனைத்து சிசிடிவி பதிவும் எனக்கு வேணும் என்றான் சத்தத்தை கூட்டாமல், அதே நேரம் அழுத்தமான குரலிலும். சார், நாங்கள் நேத்தே பார்த்துட்டோம் சார். அதில் எதுலையும் உங்கள் தங்கை பதிவாகலை. அதனால் போலீஸ்கிட்ட போகிறத தவிர வேற வழி இல்லை சார் என்று அந்த பக்கம் சொல்லப்பட்டது. அவள்தான் யாருக்கும் சந்தேகம் வராதபடி தப்பி சென்று விட்டாளே. உன்கிட்ட நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் செய். நான் ஒரு முறை அனைத்து பதவிகளையும் திரும்ப பார்க்கணும் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு வைத்தவன் தன் முகத்தை அழுந்த துடைத்தான். சிறு வயதில் இருந்து இப்போது வரை தன் தங்கைக்கும் தம்பிக்கும் நிழலாக இருப்பவன் எந்த இடத்தில் சறுக்கினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஒருவன் மருத்துவமனையில் கோமாவில் கிடக்க ஆசை தங்கையோ எங்கு சென்றாள் என்றே தெரியவில்லை. பின் என்ன நினைத்தானோ தலையை பிடித்து கொண்டு நடு ரோட்டில் அமர்ந்து விட்டான். அவ்வளவு பெரிய தொழிலதிபன் இப்போதோ பித்து பிடித்த நிலையில் இருக்கின்றான். இன்று அவன் இப்படி அமர்ந்திருப்பது முதல் முறை அல்ல. ஏற்கனவே அவனை இந்த நிலைக்கு தள்ளிய பெருமை ஆம்பளையே சாரும். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்பதால் அங்கு எந்த ஒரு வாகனமும் வரவில்லை. அவனுக்கு தலை வெடித்து விடுவதைப் போல வலிக்க ஆரம்பித்தது. அவன் அலைபேசியின் சத்தம் எங்கோ கிணற்றில் இருந்து கேட்பதைப் போல் அவன் காதுகளில் வந்து விழுந்தது. அது விடாமல் அடித்து கொண்டே இருக்க நடப்புக்கு வந்தவன் அலைபேசியை எடுத்து தன் காதில் வைத்தான். அந்த பக்கம் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு வேகமாக தன் மகிழுந்தை எடுத்துக்கொண்டு தன் வீட்டை நோக்கி சென்றவன் மனதெல்லாம் தீயாய் எரிந்தது. கோபம், ஆத்திரம் அனைத்தையும் காரின் ஸ்டியரிங்கில் காண்பித்தான். அவன் தன் வீட்டின் வளாகத்தினுள் நுழையும் போதே அவன் கண்களுக்கு சிவாவும் அழகியும் தங்களது கைகளை கோர்த்து கொண்டு நின்றிருந்த காட்சிதான் தெரிந்தது. சிவாவின் முகம் எந்தவித பாவத்தையும் காட்டவில்லை. ஆனால் அழகியின் முகம் திமிராக ஒருவித ஆளுமையுடன் இருந்தது. அவர்களுக்கு கொஞ்சம் தள்ளி இவர்களை பார்த்து ஏளனமாய் சிரித்தபடி நின்றிருந்தாள் நிலா. அவளுக்கும் பின்னே தன் கைகளை பிசைந்தபடி நின்றிருந்தாள் ஆம்பல். அவளின் முகம் பயத்தை அப்பட்டமாக காட்டியது. காரில் இருந்து புயல் வேகத்தில் இறங்கிய அனல்விழி கண்களில் தீப்பொறி பறக்க வேகமாக சிவாவும் அழகியும் நிற்கும் இடத்தை நோக்கி வந்தான். அவன் வந்த வேகத்தை பார்த்து சிவாவின் கைகளை இன்னும் கெட்டியாக பிடித்து கொண்டாள் அழகி. இவர்கள் முன்னே வந்து நின்றவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அழகியின் கன்னத்தில் தன் 5 கைரேகையும் பதித்திருந்தான். 50 டன் எடை ஒரே நேரத்தில் அவள் கன்னத்தில் இறங்கியதைப் போல இருந்தது அழகிக்கு. ஆனால் அந்த அடியை தாங்காமல் அவள் கீழே விழுவதற்குள் அவளை தாங்கி பிடித்திருந்தான் சிவா. எல்லாம் சில வினாடிகள் மட்டுமே. அடுத்ததாக அழகி பேசிய பேச்சை கேட்டு அனல்விழியின் மனது சுத்தமாய் வெறுத்தே போனது.